சொல்லுகிறேன், மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே ஆராதனை நடத்துவது ஆராதனையும் அல்ல. மனுஷனை புகழ்வதற்காக, ஆத்துமாக்களை மெச்சிக்கொள்வதற்காக ஆராதனை நடத்துவது ஆராதனை அல்ல. கர்த்தருடைய வார்த்தை இதுதான். இதற்கு செவி கொடுத்தா நீங்க நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா கர்த்தருடைய நன்மை இழந்து போவீங்க. இது வேதத்தின்படி சத்தியம். இதனால் நம்ம யாருமே விரோதிகள் அல்ல. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று. அல்லேலூயா. நம்ம உண்மையை சொல்லாம எப்படி நடந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் பாதுகாப்பான்னு சொல்லிவிட்டு நான் போனேன்னா நானும் கணக்கு கொடுக்கணும். ஒரு நாள் நீ எனக்கு இப்படித்தானே சொல்லி கொடுத்த அந்த ஆத்துமாக்களுக்கு, அதை கேட்டு அவங்க வளர்ந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால என்னுடைய பொறுப்பை நான் உண்மையாக செய்யவில்லை என்றால் எனக்கும் அதற்கேற்ற அடிகள் உண்டு. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னா, தேவனுடைய கட்டளையை மீறினால் சாபங்கள் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில கடந்து வரும். அது மாறாத உண்மை. அது எழுதப்பட்ட வேதத்துல ஒரு எழுத்து கூட அவமாய் போவதில்லை என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது.